ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஸ்லி ஃபுட். இன்னைக்கு நம்ம வெஸ்லி ஃபுட்ல ரொம்ப காரசாரமான ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் இன்னைக்கு விட்டுக்கிறேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நான் 3 கிராம்பு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா எண்ணெயில வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் வந்து சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் வாசனைக்காக கொஞ்சமா வந்து புதினா இலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அது குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு அதாவது இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நமக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வேகட்டும், தக்காளி வேகட்டும். தக்காளி நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கனை வந்து இதுல ஆட் பண்றேன். சிக்கனை ஆட் பண்ணிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டதுனால நான் ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த தக்காளி பேஸ்ட் எல்லாம் இந்த சிக்கன்ல படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க, வேகட்டும். உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திட்டு இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலாவும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய், ஏதாவது உங்க வீட்டில் என்ன குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு மிளகாய் தூள்ல ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கிரேவி பதத்துக்கு வரும். அவ்வளவுதான். கடைசியா வந்து தண்ணி தேவைப்பட்டா ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கடைசியா இறக்கும் போது கொத்தமல்லி தழை வந்து தூவி விட்டுறலாம். அவ்வளவுதான். நமக்கு தேவையான ரொம்ப காரசாரமான ஆந்திரா ஸ்டைல சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிருச்சு. கமெண்ட் பண்ணுங்க.